ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவணபாஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் மணிகண்டன். அக்ஷய திருதியை முன்னிட்டு பலாப்பழ அடை செய்வது எப்படி என்று திருமதி ராஜலட்சுமி ராதாகிருஷ்ணன் விளக்க இருக்காங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நமஸ்காரம். நான் தான் ராஜலட்சுமி ராதாகிருஷ்ணன். அக்ஷய திருதியை முன்னிட்டு இன்னைக்கு பலாப்பழ அடை செய்ய போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கோ நம்ம மாற்று வழக்கப்படி விளக்கேற்றிக்கலாம். பலாப்பழ அடை இன்னைக்கு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி பழம் 5 பழம் எடுத்துட்டுருக்கேன். பச்சரிசியை ஒரு 2-3 மணி நேரம் ஜலம் விட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். தேங்காய் பூ ஒரு கைப்பிடி பாருங்கள். அப்புறம் ஏலக்காய் பொடி. இது இந்த பலாப்பழ அடையை தட்டி வைக்கிறதுக்கு ஏட்டில் வைக்கிறதுக்கு இந்த இலை வச்சுட்டுருக்கேன். நீங்கள் பலாமரத்தோட இலை இருக்கு இல்லையா, அது கிடச்சி தொன்னை மாதிரி பண்ணிட்டு அதில் ஏட்டில் வேக வச்சாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பலாப்பழம் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இந்த பலாப்பழத்தை க்ளீன் பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுண்டு பாதி அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த பச்சரிசியை சேர்த்து போட்டுக்கணும். இது ரெண்டையும் அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக இறக்குறச்ச பாருங்க, இந்த தேங்காய் பூ போட்டு இந்த ஏலக்காய் பொடியும் போட்டு ஒரு பாத்திரத்தில் வலிச்சிடலாம். வாங்கோ இதை மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ ஒரு திருக்கு திருக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பச்சரிசியை சேர்த்துண்டு நல்லா அரைக்கலாம். நல்லா அரைஞ்செடுத்து இப்போ துளி ஏலக்காய் பொடியும் அதில் சேர்த்துண்டு இந்த தேங்காய் பூ இருக்கு இல்லையா, துருவி வச்சுருக்கமே அதையும் சேர்த்துட்டு லைட்டாக திருக்கணும். எல்லாம் ஒன்று சேர்றதுக்காக வேண்டி தான் லைட்டாக திருக்கணும். போதும். பலாப்பழம் எல்லாம் அரைச்சி வச்சுட்டுருக்கோம். கடைசியாக இந்த வெள்ளத்தை சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பச்சரிசி, வெல்லம், பலாப்பழம், ஏலக்காய், தேங்காய் துருவல், இப்போ எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இதை இந்த இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை துளி நெய்யோ எண்ணெயோ தடவிண்டு இதை விட்டு ஏட்டில் வேக வைக்கணும். பாருங்கோ, நான் வாழை இலையை இப்படி தொன்னை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதில் விட்டு அப்படியே ஏட்டில் வேக வைக்கணும். உங்களுக்கு பலா இலை கிடச்சா கூட நீங்களும் அதையும் இதே மாதிரி தொன்னை மாதிரி பண்ணிட்டு அதில் விட்டு ஏட்டில் வேக வைக்கணும். வாங்கோ இதில் விடலாம். வாங்கோ மூடி வச்சிடலாம். ஒரு 10-20 நிமிஷம் வேகட்டும். இங்கே பாருங்கோ நல்லா வெந்தெடுத்து இங்கே பாருங்கோ எப்படி இருக்குன்னு. பாருங்கோ பாருங்கோ எப்படி வெந்திருக்குன்னு உள்ளே பார்த்தாலே தெரியும். பாருங்கோ இந்த அரிசி மாவு, வெல்லம், தேங்காய், ஏலக்காய் பொடி, பலாப்பழம் எல்லாம் சேர்ந்து பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது.
நீங்களும் இதே மாதிரி பலாப்பழ அடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. அதே சமயத்தில் மகாலட்சுமியோட அருளையும் குபேர அருளையும் நீங்களும் பெறணும்.